நான் டிஎம்கே தான் போடுவேன். என்ன குறை இருக்குது? எல்லாமே நான் கரெக்டாக தான் நடந்துக்குது. இனிமேல் வேறு செய்ய வந்துக்கு என்ன இது வேறு எல்லாம் செய்துன்னு தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே யார் வந்தாலும் செய்ய மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா எதிர்கட்சிக்காக அதை இதை சொல்லி கிடப்பாங்க. பிரச்சனை எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணிக்கிறாங்க. மேம்பாலம்லாம் கட்டாங்க. மேம்பாலம் அது முன்னே இல்லை, மேம்பாலம் இல்லாமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருந்தாங்க. இப்போ என்ன அருமையாக அந்த பர்னூரில் இதில் இருக்குது சிங்கப்பரங்க கோயிலில் அது எவ்வளோ பிரச்சனை இருந்தது. இப்போ அது இந்த ஆட்சியில் தான் அதெல்லாம் சரி பண்ணாங்க. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? இதுக்கு மேலே செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. யார் வந்தாலும் செய்ய மாட்டாங்க. இனிமேல் 2026 திமுக தான் நிச்சயமாக விட்டுரும். நிறைய சலுகைகள்லாம் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக மகளிர்களுக்கு நிறைய சலுகைகள் செஞ்சுருக்காங்க. ஏன்னா மகளிர் ஓட்டுலாம் இன்றைக்கி 90% அவங்களுக்கு தான். அதனால் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடிப்படை தேவைகள் இன்றைக்கி 90% அடிப்படை தேவைகள்லாம் முடிச்சாச்சு. அதனால் சில பிரச்சனைகள் இது நம்ம பெரிய இஷ்யூ ஆக்கக்கூடாது. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை, அதாவது குறைன்னு கண்டுபிடிச்சா எல்லாமே குறையாக தான் கண்டுக்கணும். நிறையன்னு எடுத்துக்கணும், மனசுக்கு நிறைய எடுத்துக்கலாம். எப்பவுமே அது போடுது நல்லா பண்ணாங்கன்னா அது அப்போலேருந்து போகிறது அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயன்றது பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பாடுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிட்ருக்கோம். நம்மளும் பண்ண மாட்டோம், மற்றவங்களும் பண்ண மாட்டோம். சாப்பாடு அரிசி இருக்காது, அவ்வளோதான். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஃபியூச்சரில். அதனால் விவசாயம் செலவானாலும் எவ்வளோ பிரச்சனை கிடையாது. நம்ம பயிர் வைக்கிறது வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அவ்வளோதான். எங்களோட திமுக ஸ்டாலின் நல்லா செய்கிறாரு. அதனால் அவருக்கு தான் செய்கிறோம். இப்போ மகளிருக்காக நம்ம குழந்தைகளுக்கு படிப்புக்கு எல்லாம் நல்லா செய்கிறாரு. அதான் அவங்களுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு. தண்ணி பிரச்சனை அவ்வளோ இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கரண்ட் பிரச்சனை தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதையும் ஒவ்வொரு அந்தந்த இபி ஆஃபீஸில் அவங்க கண்ட்ரோலில் தான் இது பண்ணுறாங்க. மற்றபடி நல்லா இருக்குது. பிரச்சனை நல்லா இருக்குது. மழை வந்தால் தான் அதிகமானால் தான் அது ஒன்றும் பண்ண முடியும். இயற்கையோட சூழ்நிலை நம்ம இது பண்ண முடியாதுல்ல. ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சிங்க சார். அதெல்லாம் அதிகமாகிடுச்சு. காரணம் என்னென்னா பெட்ரோல் விலை அதிகனால அது அதிகமாகிடுச்சு. இந்த பயிர் கடன் அதெல்லாம் அதிகமாகிடுச்சு. மருந்து எல்லாமே அதிகமாகிடுச்சு. நான் ஸ்டாலின் தான் எதிர்பார்க்குறேன். அவர் தான் வருவார் மீண்டும். நிச்சயமாக டவுட்டே கிடையாது. கேரளா டிக்கெட் தான் இங்கே நிறைய ஓடுது. அது நிறைய பேர் வாங்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு அது தடை செய்யணும். கேரளாவில் 6 நம்பர் தராங்க. இங்கே 4 நம்பர் 3 நம்பர் அப்படி தமிழ் மக்களை கூலி வேலை செய்கிறவங்களாம் அதை வாங்கிட்டு நைட்டில் சாப்பாட்டுக்கு துட்டு இல்லாத பொண்டாட்டி கிட்ட இருக்கிற கம்பெனிங்க வாங்கி அதை போய் சுற்றி இது பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. லாட்ரி டிக்கெட்டு உள்ளே வருது. அந்த டிக்கெட் அங்கே வாங்கினா மக்கள் போய்ட்டு அங்கே வாங்கினா அது செல்லாதுன்றாங்க தமிழ்நாட்டுக்கு. அங்கே இருக்கிற டிக்கெட் இங்கே சேல்ஸ் ஆகுது தமிழ்நாட்டில். அதை ஃபஸ்ட்டு உடனடியாக தடை செய்யணும்.